ஒரு சிறந்த மனிதர் வந்து ஒரு ஆண் அழுகுறான்னா ரொம்ப நாள் அடக்கி வச்சுட்டு இருக்கும்போது முடியாத நேரத்தில் பிளாஸ்ட் ஆகும். அது அந்த அழுகையில் வந்து 1000 விஷயம் லட்ச விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோகள் பேசியிருக்கோம். கெனிஷா வந்து கொஞ்சம் வேலையை பெறணும் செய்யணும் ஜெயம் சேர்த்து வைக்கணும் அப்படியே நம்ம பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு ஜெயம் ரவி பேசும்போது தான் இவ்வளோ உண்மையில சொல்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். யாருமே எதிர்பாராத ஒரு ப்ரெஸ் மீட் சார். இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எந்த நடிகரும் இப்படி கொடுத்ததே கிடையாது. அழுதுட்டாரு, ரொம்ப பயங்கரமாக ஜெயம் ரவி உடஞ்சி அழுதுட்டாரு. கையெல்லாம் காட்டுறாரு, பாருங்க கிழிச்சிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்றாரு. நான் எவ்வளோ நாள் இருப்பேன்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது சார். நிஜமாவே என்னதான் சார் நடக்குது? ஒரு மனுஷன் வெளியில் வந்து இந்த அளவுக்கு கதறி அழறாரு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார்? இல்லை, ஜெயம் ரவி பொறுத்த மட்டும் நான் கூட நிறைய பழகிருக்கேங்க. நான் பத்திரிகையில் இருக்கும்போது ஒன்று மீட் பண்ணியிருக்கேன். படங்களில் வந்து கூட பத்திரிகை ஒரு நல்ல ஒன்று என்னென்னா ரொம்ப அஃபெக்ஷனாக வந்து வைக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். நீங்கள் ஆர்டிஸ்ட்டுங்கிறத தவிர்த்து பார்த்தீங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நான் அவங்க அப்பா மோகன் அவரோட எடிட்டராக பண்ணும்போது கூட அப்போ ஒரு தொட்டில் சபதம்லாம் அவங்க வந்து படம் பண்ணாங்க. அப்போ நான் பத்திரிகைகள் ரிப்போர்ட்டர் இருக்கும்போது அவங்க அப்பாலாம் மீட் பண்ணியிருக்கேன். இப்போ மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் இருக்கார் இல்லையா, கோடம்பாக்கம் பிரிட்ஜிக்கிட்ட, அதுதான் அவங்களுடைய தியேட்டர். மோகன் சார் அங்கே தான் இருப்பாங்க, ராஜா அங்கே தான் இருப்பாங்க, ரவி சாரும் அங்கே தான் இருப்பாங்க. மேலே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர் தான் இப்போ இளையராஜா வந்து அவரு வந்து இப்போ ரெக்கார்டிங் தியேட்டர் வச்சுருக்காரு. ஸோ அந்த இடத்துல நான் பார்த்த அனுபவங்கள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு மனிதர், பண்பாளர். பட் தொடர்ந்து படங்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க, பெரிய ஹீட்டாக கொடுத்தாங்க, மிகப்பெரிய அளவில் வந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு லவ் மேரேஜ் ஆச்சு. அந்த லவ் மேரேஜுக்கு யார் காரணங்கிறத இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒன்று வந்து ரொம்ப சோத்திரம் அழுதுகிட்டு ஒரு பேரை சொல்லிட்டார். அது யாரு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேரேஜ், எல்லாருக்குமே மேரேஜ் வரும். ஸோ இந்த ஆர்த்தி அவர்களை காமிச்சாங்க. ஒரு லவ் பண்ணி தான் நம்ம மேரேஜ் பண்ணணும்னு செஞ்சோம். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக போகணுங்கிற அளவுக்கு தான். பட் ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட்டாக ஒன்றா இருந்த வரைக்குமே சிறப்பாக போயிட்டு இருந்தது. படங்கள் நிறையா வந்தது, நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அண்ணன் வந்து இது ராஜா அசோ டைரக்டர் வந்து என்னை வந்து மிகப்பெரிய தூக்கி விட்டதே அவர் தான். ஒரு விஜய் சார் படம்லாம் அவர் பண்ண ஆரம்பித்தார். நான் ஒரு பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோவை உருவானேன். பட் அப்படியே லைஃப் அவர் டைரக்டர், நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். அப்பா ப்ரொடியூசராக போயிட்டுருக்காங்க. இப்படி படங்கள் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ வரும்போது அப்பாவுக்கு உள்ள பேனருக்கு நான் வந்து படம் நான் வந்து பண்ணிதான் ஆசைப்பட்றேன். இப்போ ராஜா அவர்களுக்கும் மன்னனுக்கும் பண்ணிதான் ஆசைப்பட்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரே ஃபேமிலி இருக்கும்போது அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தான் தனியாக போகணும்னு விருப்பப்படுறாங்க. அப்போது மனைவி ஆர்த்தி அவர்களும் அம்மா சுஜாதா அவர்களும் போது ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறத மாதிரி தான் நானும் வந்து எதார்த்தமாக சரி தனி லைஃப் போகணுன்னு பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுனால நான் வந்து கூட்டு போய் வச்சு பார்த்தோன்னா ஒரு பெரிய பேலஸ்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. அப்படிப்பட்ட ஒரு வீடு ஒன்று கொடுத்து பணம் ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தினால இவங்க பணம் கமிட் பண்ணுறது, இந்த அதை பேலன்ஸ் வர்றது. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மேனேஜர்னு வைப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவர் தான் டேட் பார்க்குறது, ரெமினேஷன் பேசுகிறது, வாங்குறதெல்லாம். அந்த இடத்துல வந்து மனைவி இருக்காங்க, அவங்க அம்மா சுஜாதா மேடம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பணம் எவ்வளோ சம்பளம் பேசுகிறாங்க, எவ்வளோ வருது என்கிட்ட இவருக்கு அக்கௌண்ட்டே இல்லைன்னு சொன்ன விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்போது செலவுக்குன்னா கூட அவங்க ஒய்ஃபு கிட்ட தான் வாங்கிட்டு போகணும் ஜெயம் ரவி. அந்த ஒரு கண்டிஷனில் இருக்கார். பட் ஒய்ஃபு தானே ஒரு யதார்த்தமாக இருந்த ஒரு விஷயந்தான். நம்ம யாருமே குறை சொல்ல விரும்பலை, யாருமே வந்து இவங்க அப்படின்னு நம்ம நோட் பண்ண விரும்பலை. ஜெயம் ரவியுடைய த ஃபீல், அவருடைய அழுது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் மனசு கேட்கல நமக்கு. ஏன்னா ஒரு சிறந்த மனிதர் வந்து ஒரு ஆண் அழுகுறான்னா ரொம்ப நாள் அடக்கி வச்சுட்டு இருக்கும்போது முடியாத நேரத்தில் பிளாஸ்ட் ஆகும். அது அந்த அழுகையில் வந்து 1000 விஷயம் லட்ச விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அதை ஸோ இப்போ அதை முடியலன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஒரு பேட்டியை கொடுத்து அழுந்திருக்காரு. பட் எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வருது. நம்ம ஆக்டர் விக்ரம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் ஜெயம் ரவி, ஜீவா, எல்லாமே ஒரு நட்பும் போது விக்ரம் சார் கூட என்ன சொல்லுவாரான், ரவி என்னடா ஒரு ட்ரீட் வேடா, என்னடா பேசாமல் இருக்கு, இவ்வளோ படம் பண்ணுறேன், ஹிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கூட என்கிட்ட பணம் இல்லை, ஒய்ஃப்ட்டு தான் வாங்கிட்டு வரணும், 500,000 கூட இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒரு 500,000 கூட இல்லாமல் இருக்காருன்னு விக்ரம் சார் சொன்ன விஷயமும் இருக்குது உங்களுக்கு. அதை புரியுதா உங்களுக்கு? இது ஏன் சொல்ல காமெடியாக எடுத்துக்கிட்டோம். அது வந்து சும்மா சொல்கிறாரு அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி நிஜம்ங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ அதனால் சரி எல்லாமே வீட்டுக்கு தானே, இப்போ சம்பாதிக்கிறது எல்லாமே மனைவிக்கு குழந்தைகளுக்கு தான். குழந்தை மேலே ரொம்ப அஃபெக்ஷன் உள்ளவர். அதனால தான் இந்த டிக் டிக் படமே கூட பையனுக்கு ஒரு மெயின் ரோல் வச்சுட்டு அந்த படமே பண்ணது பையனை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு. இப்போ பையனை பார்க்கணுன்னா கூட முடியல, ஸ்கூலுக்கு போனாலும் முடியல, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு கிட்ட நெருங்கவே விடலை, என்னை பசங்க மத்தியில் ஒரு வில்லனாகவே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, மொபைல் மூலமாக கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பண்ணுறாங்க. அப்போது இவ்வளோ சிக்கல் தனி கொடுத்துன போனாங்க. பணம் போகுது, இவங்க அதை வர்றாங்க, சொல்கிற படம் தான் கமிட் பண்ணுறாங்க. அதாவது ஜெயம் ரவியை வச்சு அவங்க ஒரு 3-4 படம் சொந்தமாக தயாரிச்சிட்டாங்க. நிறைய போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நெருக்கடி அதிகமாகுது எனக்கு.
நைட் 2 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் இருந்தோட எங்கே இருக்க ஏது இருக்க யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா யாருக்கு நைட் ஷூட்டிங்கில் இருந்துட்டு வந்து படுத்தா இப்படி கேள்விகள் வருது அப்படிங்கும்போது அப்போ யார் இருக்கான்னு நீ வீடியோவில் காட்டு அப்படிங்கிற அளவுக்குலாம் வரும்போது தான் ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் தேவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்னடா இது அப்படிங்கும்போது திரும்பி வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை, எங்கே போயிட்டு வந்த ஏது வந்த அப்படிங்கிற அளவுக்குலாம் போகும்போது எதனால ஏன் அப்படின்னு பார்த்தா வர்ற பணம் பூரா எடுத்துடுறாங்க. பேங்க் அக்கௌண்ட் எனக்கு கிடையாது, எல்லாம் அவங்க பேரில் இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டு கூட இல்லைன்னு சொல்கிறார், ஏடிஎம் கார்டும் இல்லைன்றார். இப்போ ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தை நம்பி பண்ண ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஒரு பணம் காய்க்கு மரமாக நினைச்சாங்களா என்னன்னு தெரியலன்னு ஒரு விஷயத்த பேசுகிறார். ஸோ நிம்மதி தேவை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகிறார் ஜெயம் ரவி. எப்பவுமே நீங்கள் வந்து ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷனை எங்கேயாவது சாதாரண மனுஷன் சொல்லாமல் இல்லாமல் காசி ராமேஸ்வரன் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். இல்லை, நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் மெண்டல் இதாயிருங்க. ஒரு மாதிரி போட்டு 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 டார்ச்சர் பண்ணி நிறைய பேர் இப்போ பாருங்கள், நிறைய பேர் ரோட்டில் பார்த்தா எத்தனையோ பெண்மணிகள் கூட கத்தமோடு சத்திக்கிட்டே இருக்காங்க, பார்க்க நல்லா இருக்காங்க, வீட்டில் என்ன குடைச்சல்னு தெரியாது, வீட்டை விட்டு அமுச்சு விட்டாங்க, தெருவில் சுற்றுறாங்க. ஸோ அது மாதிரி ஜெயம் ரவிக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு அவர் நினச்சாரான்னு தெரியல. அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினச்சாரு. இப்போ அவருடைய நண்பர் சர்க்கிள் எல்லாம் சொல்கிறாரு, அப்போ தான் வெளிப்படையாக பேசுகிறார். பேசும்போது இவ்வளோ சிக்கல்கள் ஃபேமிலியில் இருக்கா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் போது தான் ஜீவாலாம் நெருங்கிய நட்பு ஓட்டத்தில் இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணி சென்னை விட்டு வெளியில் போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரும்போது தான் கோவா போகிறாங்க. அங்கே போய் வந்து ஹோட்டலில் தான் தங்குறாரு. அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறாங்க, ஷாப்பிங் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக வருது. அங்கே தான் இங்கே கெனிஷாவுடைய அறிமுகம் கிடைக்கிது அவருக்கு. அப்போ சாதாரணமாக ஒரு அறிமுகம், ஏன்னா அவங்க வந்து ஒரு பாப் சிங்கரு, ஒரு ஹீலிங் தெரப்பி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இவருடைய டிப்ரெஷன் எல்லாமே வந்து கேட்கும் போது யார்கிட்டையாவது அந்த நேரத்தில் சொன்னால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். இப்போ அந்த ஆறுதலான வார்த்தைகள் ஒருத்தருந்து வருது பார்த்தீங்களா, அப்போ டோட்டலாகவே நம்ம என்னென்னா அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம மெல்ட் ஆகிடும் நம்ம அதை. இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் அவர் வந்து கேட்கல, அந்த அன்பு கிடைக்கல, ஆதரவு கிடைக்கல. அதை இவருடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் புரிஞ்சு போய் கணேஸ்வரரை சொல்லும் போது தான் அங்கே அவர் ஒரு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லும் போது தான் அங்கே ஒரு நட்பு உருவாது அவங்களுக்கு. பட் அந்த நட்பு எப்படி போச்சு எது போச்சுன்னு உங்களுக்கு நான் போக விரும்பலை. பட் இன்னைக்கு வந்து ஜெயமருடைய சூழ்நிலையை வச்சு நம்ம பேசும்போது அப்போ இவர் விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவங்க ஒரு ஆறுதலாக இருக்கிறாங்க, அது அப்படியே தொடருது. இப்போ அந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் இவர்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே டார்ச்சரில் பண்ணிட்டு இருந்தவங்க இப்படி ஒரு சூழ்நிலை போராடுங்கும் போது இன்னும் வந்து டார்ச்சர் அதிகமாகும். இவங்களுடைய சில ஐடிவிங்கு சில பேரெல்லாம் வச்சுட்டு பேச வச்சு இவரை வச்சு இந்த அவங்க வந்து ஒரு மாதிரி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வச்சு பாப் சிங்கரு இந்த மாதிரிலாம் த்ரெட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அதையும் மீறி ஒரு ஆறுதலுக்காக இருந்த ஒரு விஷயம் வந்து ஜெயமணி சொல்கிறாங்க. இதற்கிடையில் அவர்கள் சொல்ல போய் இப்போ கெனிஷாவும் உங்களுடைய மிகப்பெரிய அவங்க டிப்ரெஷனில் ஆகி இப்போ அவங்களும் ஜெயமணியை விட்டு போயாச்சு. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பாவம் அந்த பனி கூடலாம் உடஞ்சி அவங்க பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்து கெனிஷாவை அவங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வந்த ஒரு ஆளாக தான். 2 பாதிக்கப்பட்டவங்க சேரும் போது ஒருத்தர் ஆறுதலாக போய் மாட்டிக்கோங்க. அப்படி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஜெயம் ரவிக்கும் இந்த கெனிஷா ரவிக்கும். இதை உருவாக்குனது யார்? தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு டாப் ஹீரோவில் இருக்கார், நல்ல இன்கம் இருக்குது, படங்கள் நிறையா இருக்குது, ஹிட்டு படம் கொடுக்குறாருன்னா அது எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுச்சு இல்லையா? இவ்வளோ பிரச்சனை நடுவில் கோர்ட்டில் கேஸ் வேறு போட்டாங்க, அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது ஹியரிங் போயிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது எல்லாத்தையும் நான் வீடு கட்டி கொடுத்து பசங்களுக்கு ஒய்ஃபுக்கு எல்லாம் கொடுத்து நிம்மதியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பசங்களை பார்க்க முடியலன்ற ஃபீல்டில் வந்து கையெல்லாம் கீறின விஷயத்த அவர் சொல்கிறார். ஒரு மனிதன் ஒரு ஆண் வந்து அலறானா சாதாரணமாக அழவே மாட்டாங்க, முடியாத ஒரு கட்டத்தில் தான் அழுவோம். இன்றைக்கி ஜெயம் ரவி அழுத விஷயத்தை பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்படிப்பட்ட இன்றைக்கும் ஃபீல் டாப்பில் இருக்காருங்க. நீங்கள் பராசக்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனை மிரட்டியிருப்பார் உங்களுக்கு இந்த கேரக்டர்லாம். பட் எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணது வந்து தயாரிப்பாளர் ஐசர் கணேஷ் அவர்கள் தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்து என்னை வந்து பாதுகாத்ததே அவர் தான். அவர் இல்லாட்டினா என் நிலைமை என்ன மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லுவார். இப்போ இதுலேருந்து என்ன மீண்டு வரல அவர். நான் இனிமேல் படமே பண்ண மாட்டேன், ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன். பட் ஆனால் அவர் வந்து இந்த பேசுகிறதும் அவருடைய போகிறது சூழ்நிலையை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. திடீர்னு வேறு முடிவு எதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ நாளைக்கு அழ முடியுமா போயிட்டாரே செஞ்சுட்டாருன்னு சொல்லி? அதனால் ஜெயம் ரவி இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் இப்போ பேசுகிறேன். முக்கியமாக அவருடைய நண்பர்கள் எப்படி தயாரிப்பில் ஐசர் கணேஷ் அவர்கள் வந்து பாதுகாத்து பண்ணாங்களோ இப்போவும் சொல்லிக்கலாமே அதே ஐசர் கணேஷ் அவர்கள் வந்து ஜெயம் ரவியை டக்குன்னு நீ அடாப்ட் பண்ணிக்கங்க தயவுசெய்து. இல்லை உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் யார் இருக்காங்க? இது மாதிரி தான் ஸ்ரீ ஒரு சம்பவத்தில் நடந்து டெல்லியில் போய் லாக் ஆனது, போதைப் பொருளுக்கு அடிமையை போய் லாக் ஆனது. அந்த மாதிரி ஜெயம் ரவி போகலை. இப்போ போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்ம? ஸோ மீண்டும் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் இது. அதனால் இப்போ தனி ஒருவன்
பார்ட் 2 எடுக்கலான்னும் போது அவங்க அப்பாவுக்கும் படம் பண்ண முடியல, ராஜாவுக்கும் டேட் கொடுக்க முடியல. ஸோ அந்த படம் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கதா வந்து ராஜா சொல்கிறாரு, அவங்க அண்ணன் சொல்கிறாரு. எதுவுமே பண்ண முடியாமல் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் வேலை செய்ய முடியாதுங்க உங்களுக்கு. அதனால் ஜெயம் ரவியை இழந்துடக்கூடாது. அவருடைய நட்பு வட்டாரத்தை தயவு செய்து பாதுகாத்துங்க. அவரை தனியாக விடாதீங்க. தனி வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கேன்றாரு. தனிமையை வந்து ரொம்ப கொடுமை அது. எந்த நேரத்தில் மைண்டு டிஸ்டர்ப் ஆனே சொல்ல முடியாது. அதனால் அவரை வந்து யாராவது ஒரு பாதுகாப்பில் கொண்டே வச்சுங்க. இல்லை ஜெயம் ரவி கூட யாராவது ரொம்ப நெருக்கமான நட்பு இருந்ததுன்னா அவரோட போய் தங்கிருங்க தயவு செய்து. அவர் ஒரு ஆறுதலாக இருக்கணும். அவங்க அப்பா அம்மா கூட எல்லாம் இருக்க வச்சிடலாம் பேசாமல் அவங்க வீட்டுக்கு போகலாம். ஆனால் இவர் தான் வந்து போக மாட்டேன்றாருல்ல. ஏற்கனவே இந்த பிரச்சனையில் வெளியே வந்ததுனால அசிங்கம்னு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ கெனிஷாவோட நட்பு வந்து ஒரு ஆறுதல் சொன்னதுனால அப்பா அம்மாவுக்கு அசிங்கமாச்சு. அந்த ஒரு ஃபீல். நல்ல மனிதருங்க ஜெயம் ரவி. இல்லை போகணும்னு நினைச்சாருன்னா எவ்வளோ ஹீரோயின்ஸ் கூட நிறைய அவரே சொல்றாருல, எத்தனையோ ஹீரோயின்ல படம் பண்ணியிருக்காரு. அப்படி எடுத்து அந்த எங்க தவறான ஒரு பேர் எனக்கு வந்திருக்கா, அந்த நடிகையோட இருந்தா இந்த நடிகையோட இருந்தான்னு என் பேர் ரிப்பேர் ஆயிருக்கான்னு அப்படின்னு கேட்குறாரு. இதுவரைக்கும் ஜெயம் ரவி பேர் எந்த இதுலையுமே கிளாஷ் ஆக கிடையாது. இந்த ஆக்டர்ஸோட போன அந்த ஆக்டர்ஸோட போன இப்படி இருந்தான்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இல்லை. ஸோ அங்கே ஒரு ஆறுதல் தேவைப்படும் போது தான் கெனிஷா உள்ள வர்றாங்க. என்னை கேட்டிருந்தா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத அவரே பார்த்துட்டு இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாம இல்லையாங்கிறத அவரே வெளியே வந்துட்டு இருப்பாரு. இது சரியில்லைன்னா அவரே வெளியே வந்துட்டு இருப்பாரு. கேஸ் அங்கே போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள எல்லாரையும் வச்சு பேசி கெனிஷாவை ரொம்ப ரொம்ப கேவலமா பேச வச்சு இவரை ஒரு மாதிரி இருந்தாலும் சொசைட்டியில் அசிங்கப்படுத்தியாச்சு. ஜெயவரமே அசிங்கப்படுத்தி நல்ல இமேஜ் இருந்தே அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுதான் நம்மளே சொல்லுவோம், யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்குதல் பண்ணி பேசாதீங்க. அது அவரு ரவியை எந்த எந்த பெண்ணா இருந்தாலுமே மனசு கஷ்டப்படும். நம்ம ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடுகள் பேசியிருக்கோம். கெனிஷா வந்து கொஞ்சம் விலையை பெறணும் செய்யணும் ஜெயம் சேர்த்து வைக்கணும் அப்படியே நம்ம பேசுகிறோம். ஆனால் நீ ஜெயம் ரவி பேசும்போது தான் இவ்வளோ உண்மையில சொல்றாரு. நான் பல ஹோட்டல் அங்கங்கே தங்கியிருக்கேன், நான் வழி இல்லாமல் காசு இல்லாமல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போயிருக்காரு சார் அவரு, பணம் இல்லாமல். ஸோ இவர் சமயம் இப்போ சொல்ல வர்றார். அப்போது எந்த பெண்ணுக்குமே ஒரு ஒரு சமம் நடந்துடக்கூடாது, அதில் நம்ம உறுதியாக இருக்கோம். பட் நீங்கள் பிடிக்கலையா, ஜெயம் ரவி பிடிக்கலையா, டைவர்ஸ் வாங்கணுமா, முறைப்படி போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். அவர் பாட்டுக்கு அவர் ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்க போகிறார். வாழ்க்கை ஒரு முறை தானே, அது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்களேன். உங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்காரு. பசங்க இன்னும் டைவர்ஸ் ஆகலை. இப்போ பசங்களை பார்க்கறதுக்கு அப்பாவுக்கு உரிமை இருக்குது. 50 லட்ச ரூபா வர கொடுத்துருக்காரு பசங்களுக்கு கொடுத்துருக்காரு. எஸ், சமீபத்தில் இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு படங்கள் 4-5 படங்கள் பண்ணார் இல்லையா, இந்த வருமானத்தை பூரா அங்கே தானே கொடுத்தாரு. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கொடுத்தாரு இல்லையா. இப்போ அவர்கிட்ட காசு கிடையாது. இப்போ நீ படம் பண்ணால் தான் பணம் வரும், படமும் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால் ஜெயம் ரவிங்கிற ஒரு நல்ல மனிதரை தயவு செய்து மிஸ் ஆகிடக்கூடாது. அவர் அதை ஒன்று நீங்கள் ஃபேமிலியில் புரிஞ்சு நடந்து போச்சுன்னு அவர் ஒரு ஆறுதலை சொல்லி ஒரு அரவணைப்பை கொடுத்து கூட்டு கொண்டே வச்சுட்டு ஃபேமிலி ரன் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லையா ஏதாவது முடிவு பண்ணி ஜெயம் ரவியை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விட்டு அவர் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிவிடுங்க. இது வந்து யார் பண்ணணும், ஒன்று ஃபேமிலி பண்ணணும், இல்லை அப்பா அம்மா பண்ணணும், அண்ணன் ராஜா பண்ணணும். ஸோ கெனிஷா போயிட்டாங்க. இப்போ தனிமரமாக இருக்கார். இந்த தனிமையை ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனை வந்து சாவடிச்சிடும். இல்லை அந்த சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது. நட்பு வட்டாரங்கள் காப்பாற்றுங்க, ஃபேமிலி காப்பாற்றுங்க. இல்லை பசங்களையாவது பார்த்தா கொஞ்சம் திருப்தி அடைவார், அந்த மனசு வந்து ஆறுதல் அடையும். ஃபோன்லேயாவது பேச வைக்கலாம் கொஞ்சம். ஸோ பசங்க இப்போ ஜெயம் ரவி பேசுகிற வீடியோ பசங்க பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பாக இந்த சொல்லிக்கிறேன், பசங்க இப்போ வளர்ந்துட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் தந்தை ஜெயம் ரவி அவர்கள் ஒரு நல்ல மனிதர் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். சூழ்நிலைகள் ஒரு மனிதனை வந்து இந்த தடம்புரலை வச்சுச்சு ஓகே. பட் இப்போ அந்த பசங்க வந்து ஜெயம் ரவி விட்ட நீங்கள் போய் பாருங்கள், அம்மா கிட்ட சொல்லுங்கள், பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள். இந்த பக்கம் ஜெயம் ரவியோட அம்மா அப்பா அண்ணன் இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, 2 பேர்ட்டி சொல்லி உங்கள் அப்பாவை போய் பாருங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தால் அந்த உங்கள் அப்பா ஜெயம் ரவிங்கிற ஒரு அருமையான மனிதர் மனசு கொஞ்சம் வந்து அதாவது கூல் அடைக்கும், கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வருவார், மீண்டும் பிரகாசமாக அவர் படங்கள் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். பாப்பா என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்க்கணும். கண்டிப்பாக சார். இந்த வீடியோ வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை நம்மளால பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்ல. ஒருத்தர் வெளியில் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னா அதை வந்து யாரும் கேலியும் கிண்டலும் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை வச்சு வந்து திரும்பவும் பேசி அவரை இன்னும் காயப்படுத்த வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அவரோட வழியை வந்து சொல்ல ஒவ்வொருத்தரும் வழி இருக்கும் சார். அந்த வழி வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஆமா, அதை வச்சு யாரும் பேசக்கூடாது. அதனால ஜெயமரி இப்போ இவ்வளவு தூரம் பேசாத இப்போ ஃபீல் பண்ணி ஒரு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட வழிகளை புரிஞ்சுக்கணும். அவர் அடுத்த கட்டத்துக்கு மேன்மைப்படுத்தி கொண்டு போறதுக்கு நம்ம உதவணும். இந்த வீடியோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தியை பற்றியும் தவறாக பேசாதீங்க, கெனிஷா பற்றியும் தவறாக பேசாதீங்க, அதே மாதிரி ரவியை பற்றியும் தனியாக தவறாக பேசாதீங்க. ஏன்னா அதுதான் சொல்கிறார், தொடர்ந்து எங்களை பற்றி அவமானமாக பேசிகிட்டு இருக்கான்ற அதை தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து ரொம்ப டவுன் ஆகுது. நம்ம அதுதான் நிறைய வீடியோவில் எந்த சொல்கிறோம். பெண்களாக இருந்தாலும் மனசு கஷ்டப்படுதோன்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம அதை பேசுகிறோம். பட் ஜெயம் ரவி இன்னைக்கு பேசிட்டாரு, இவர் சூழ்நிலையை உடச்சிட்டாரு. அதனால் அவரை கொஞ்சம் வாழ விடுங்க, படங்கள் பண்ண விடுங்க, பசங்களை பேச விடுங்க. பசங்க கண்டிப்பாக போய் ஜெயம் ரவி உங்கள் அப்பா தான் அவர் பார்க்கணுன்னு இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் சார். நன்றி சார். நல்லபடியாக ரெக்கவர் ஆகணும்னு நம்மளும் நன்றி சார். நினைக்கிறோம். நன்றி.